சொல்லி அவர்கள் உறுதியாய் சொன்னார்களே தவிர அழுததாக எழுதப்படவில்லை. அதனால சிங்கத்தின் கெபியிலே போட்டவன் தப்பி வர முடியும். அதுக்கு காரணம் தானியேலுடைய நம்பிக்கை. தானியேல் யார் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார்? சர்வவல்ல அவனுடைய நண்பர்கள் யார் மேல் நம்பிக்கை வைத்தார்கள்? சர்வவல்ல தேவன் மேல். சரணடைந்து போன ஆபிரகாம் யார் மேல் நம்பிக்கை இருந்தார்? அவன் நம்புகிறான் சர்வவல்ல மரித்தோர்களை உயிர்ப்பிக்கிற தேவன் மேல. அதனால சரீரம் செத்தது ஒரு பொருட்டில்லாமல் போய்விட்டது. ஆகவே தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய உண்மை என்ன? நீ எப்படி என்னை நேசிக்கிறாய்? நீ எப்படி உன்னுடைய நம்மை அசைக்கும் பொழுது அநேக நேரங்களிலே நமக்கு என்ன நடக்குன்னு தெரியவே இல்லை. நாம தானியேலை போல அல்லது நாம ஆபிரகாமை போல அல்லது அவருடைய நண்பர்களை போல அல்லது ஆண்டவரை போல நாம இருந்திருப்போம் என்று சொன்னா நாம ஒன்றும் இல்லாமலே பெரிய புலம்பல் பாடுறோம். ஒன்றும் நடக்கவே இல்லை. நேரத்து நேரம் நல்லா மூக்குண்ட சாப்பிடுறோம், நல்லா தூங்குறோம், நல்லா கப்புச்சுனா கப்பை குடிக்க எல்லாம் செய்யறோம். நமக்கு ஒன்றும் இல்லை. எங்க வைப்பிட அம்மா சொன்ன அடுத்த பிள்ளையோட பர்த்டேக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யுங்க என்று சொல்லி அவ சொன்னா என்ன செய்யற? பிள்ளைகளுக்கு ஒருவேளை பால் இல்லாம கதறுதுங்க கொழும்புல பிள்ளைகளுக்கு. நமக்கு தெரியாது. ஒருவேளை பால் இல்லை, கற்பனை பண்ணிப்பாங்க. ஒருவேளை பால் பிள்ளைக்கு இல்லைன்னு சொன்னா அதுக்காக பிள்ளை அழுகுதுண்டா நம்ம இங்க இருக்கிறோம், நமக்கு என்ன குறை இருக்குது, நம்ம என்னத்துக்காக அழுகிறோம்? தேவன் பார்க்கிறார். தேவன் பார்க்கிறார். இந்த பூமி முழுவதிலும் ஒருவேளை பாலுக்கு இல்லாமல் அழுகிற குழந்தையையும் நாம என்னத்துக்கு அழுகிறோம் என்பதை தேவன் பார்க்கிறார். பார்த்து நம்மை அருவருக்கிறார். ஏன்? ஒரு நேரம் பாலுக்கு இல்லாதவன் கூட என்னை நம்பி இருக்கும் பொழுது உனக்கு எல்லாம் இருந்து உனக்கு தள்ளாட்டம், உன்னால நின்று முடிக்க முடியல. உன்னுடைய விசுவாசம் என்ன செய்து தள்ளாடுது. பரிசுத்தவான்கள் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். அவர்கள் தள்ளாடவில்லை. நம்ம மாதிரி என்ன பாட்டு? என் கவலை என் வேதனை யாருக்கு புரியும், என் கவலை யாருக்கு தெரியும். அப்படி யார் பாடிக்கொண்டு தெரியல? தானியேல் பாடல. இப்ப சிங்க கவியில போட போறாங்க. இப்ப முதல் நாள் என்ன பாடி இருக்கணும்? என் வேதனை யாருக்கு புரியும், என் கவலைகள் யாருக்கு தெரியும் என்று சொல்லி பாடிப்பார். சிங்க கவியிலே என்ன போடும் போது யார் நான் காப்பாற்றுவார் என்று பாடி இருக்கிறேன். அப்படி பாடிதான் வேதத்தில் அவர் எழுதப்பட்டிருக்கார். தேவன் தெரிந்தெடுத்து தான் எழுதுவார். அப்படிப்பட்டவர் எழுத மாட்டார். நீ ஆராய்ந்து பாருங்க. தேவன் தன்னுடைய தாசர்களை அவர் சோதித்து சிங்கத்திலும் அக்கினியிலும் அவர்களை போட்டு சிலுவையிலும் மரண படுக்கையிலும் போட்டு அவர்களை அவர் எழுப்பி எடுக்கும் பொழுது யாருமே அழுததாக, யாருமே புலம்பினதாக, யாருமே அவருக்கு விரோதமாய் முறுமுறுத்ததாக, யாருமே அவரை விட்டு பின்வாங்கி போனதாக வேதத்தில் எழுதப்படவில்லை. நீங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை பாப்பீங்கன்னு சொன்னா அந்த லிஸ்ட், எந்த லிஸ்ட்? விசுவாசிகளுடைய அந்த பட்டியல், விசுவாசத்தை ஜெயம் கொண்டவர்களுடைய வீரர்களுடைய பட்டியல். அவர்களை கனப்படுத்த விரும்புகிறவர் யார? விசுவாச வீரர்களை. நம்ம சூழ்நிலை சிலுவையில தொங்குறவரால நமக்கு என்னதான் லாபம்? உலகம் அப்படித்தான் பார்க்க. குளிர படுத்திருக்கிறவரால நமக்கு என்னதான் லாபம்? தவறான கருத்து, தவறான எண்ணம் உலகத்துக்கு. இப்ப விற்கப்பட்டு போனார் யோசேப்பு. அடிமையா விற்கப்பட்டார், குளிர போட்டார்கள், ஜெயில போட்டார்கள். இவனால யாருக்கு என்ன லாபம்? அவன் யார் மேல் நம்பிக்கையா இருந்தான்? தேவன் மேல. தேவன் மேல. எந்த தேவன் மேல? எந்த குளிரிலிருந்தும், எந்த ஜெயிலிருந்தும், எந்த அடிமைத்தனத்திலிருந்தும் என்னை வெளியே கொண்டு வந்து என்னை உயர்த்தவல்ல தேவன் மேல் நம்பிக்கை இருந்ததுன்னா அவன் அவளை கெடுக்க போன பொழுது நம்பிக்கை இருந்தது எப்படி தெரியுது? அவன் தன்னுடைய கற்பை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்த பொழுது சொன்ன வார்த்தை என்ன? பரத்துக்கு விரோதமா நான் எப்படி பாவம் செய்வேன்? அதுதான் நமக்கு அடையாளம். இவன் தேவனை நம்பி இருக்கிறான். இதுதான் அடையாளம். இவன் தேவனை நம்பி இருக்கிறவன். நம்ம சொல்லலாம், அப்பா ஆண்டவர் சொன்னார் சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியாக போகக்கூடாது. இதுதான் அந்த வசனம். இவனை நினைச்சாவது காரியத்தை நம்ம ராஜா வீட்டிலே கையை போட்டுருவோம். அவனத்தானே வந்தான், அவனத்தானே வந்தான். ஒரு நாள் கண்கள். அதனால இது தேவனுடைய சித்தம். அதனால நான் கவனம் செய்து போத்திமார் மறிக்கட்ட முடியும். யார் மறிக்க வேணும்? வேதம் சொல்லுது அவன் மறிக்காட்டி கட்டக்கூடாது. அதனால போத்திமார் மறிக்கட்ட நான் உபாசம் பண்ணிக்கிறோம். அப்படி குடும்பம் உண்டு தெரியுமா? உண்டு. அப்படி செய்தவர்களும் உண்டு, அப்படி மறித்தவர்களும் உண்டு. உண்டு, இலங்கையில உண்டு, ஊழியக்கார மத்தியில உண்டு. தங்கள் தவறான உறவை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக
தன்னுடைய தவறான உணவுக்கு பிரச்சனையா இருக்கிற கணவரையோ மனைவியோ மறைத்து விட வேண்டும் என்று ஜெபித்து அதில் வெற்றி கொண்டவர்களும் உண்டு. வெற்றி கொண்டு சொல்லி தேவன் பதில் கொடுக்க இல்லை, சத்ரு பதில் கொடுக்கிறார். அந்த ஜெபத்துக்கு யார் பதில் கொடுக்கிறார்? சத்ரு. கடைசி நாளில் தேவன் நியாயம் தீர்ப்பார். இப்ப எல்லாம் நல்லா தான் இருக்கும், எல்லாம் வெற்றி மாதிரி. அதனால இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கைக்கு அவன் தன்னை விட்டுக் கொடுக்காமல், தன்னை அர்ப்பணிக்காமல், தனக்கு என்ன நடக்கும் என்பதை குறித்து அவன் கவலைப்படாமல், நான் தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்வேன்? செய்ய மாட்டேன். அதுதான் அப்படி, அதுதான் நம்பிக்கை. யோசேப்பின் நம்பிக்கை யார்? சர்வவல்ல தேவன். தானியேல் நம்பிக்கை யார்? சர்வவல்ல தேவன். அவருடைய நண்பர்களின் நம்பிக்கை சர்வவல்ல தேவன். நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை யார்? அவருடைய தேவன், பிதாவாகிய தேவன், யெகோவா தேவன் தான். நம்பிக்கையா இருந்ததினாலே அவர்களை சிலுவையிலே போட்டாலும் சிலுவையை குறித்து அநேகர் தூக்கப்பட்டார்கள். ஆனால் அதுவே ரட்சிப்பின் சின்னமாய் மாறினது. நம்முடைய வாழ்க்கை நாம் எப்படிப்பட்ட சூழல்ல நம்ம கொண்டே போட்டால், சங்கீதக்காரன் சொல்றான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிற எந்த மனுஷன் பயப்பட மாட்டான். யாராவது மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிற எந்த மனிதன் பயப்பட மாட்டான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்படேன். ஏன் பயப்பட மாட்டேன்? அடுத்த வசனம் என்ன சொல்லுது? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், அதனால நான் பயப்பட மாட்டேன். மரண இருள் இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் விசுவாசம், இதுதான் உண்மை, இதுதான் உண்மை, இதுதான் நம்முடைய உண்மையை தேவன் எதிர்பார்க்கிறார். உன்னுடைய உண்மை என்ன என்று நான் காண வேண்டும். அவன் எங்க கொண்டே போடணும்? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே என்னை போட்டு விட்டு தேவன் என்று பார்க்கிறார். இவன் வாயத்திலிருந்து என்ன சொல்ல போறான்? சிலுவையை கண்ணோக்கி பார்க்கிறார். என் குமாரன் சிலுவையிலிருந்து என்ன மறுதளிச்சுவாரோ? இப்ப என்ன சொல்ல போறான்? தானியேலை பார்க்கிறார். சிங்கத்தின் நடுவிலே போட்டி என்ன செய்ய போறான்? அந்த இடத்துல இந்த ராஜாவை நான் வணங்குறேன்னு சொல்லுவானோ? தப்பிக்கொள்ளும்படியாக இப்ப என்ன நடக்க போகுது என்று பார்க்கிறார். தானியேலுடைய நண்பர்களை பார்க்கிறார். அக்கினிக்குள்ளே போட்டு விடுவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? என்ன நடக்க போகிறது? ஆஃப் பண்ணி வைங்க, தயவுசெய்து போடணும், இல்லாட்டி சைலண்ட்ல போட்டு வைங்க. நம்ம ஆராதனை வரும்பொழுது அதை சைலண்ட்ல போடலாம், அதை ஆஃப் பண்ணி வைக்கலாம். வேண்டாம். தேவனுக்கு முதலிடம். சில இடங்களை மறந்துடுவோம். தேவனுக்கு முதலிடம். ஜெப நேரங்களையும் கவனமா இருக்கும். தேவனுக்கு முதலிடம். அவர் முதல் எங்களுக்கு கொடுத்த தன்னுடைய முதல் தரத்தை, தன்னுடைய முதல் குமாரனை, தன்னிடத்தில் இந்த ஒரே ஒரு விலையேறப்பட்ட பொருளை நமக்கு தானமாக கொடுத்த அவர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார். முதலிடம் இல்லைன்னு சொன்னா அதை வைத்து முதலிடம். நேரத்தில், என் பலத்தில, என் வருமானத்தில, என் சுகபலத்தில, என்னுடைய குடும்பத்தில, சகலத்திலும் என்ன வேணும்? முதலிடத்தை அவர் எதிர்பார்க்க. நாம் முதலிடம் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்தவான்கள் அவருக்கு முதலிடம் கொடுத்தார்கள். நம்ம மாதிரி ரெட்ட வாழ்க்கை வாழவில்லை. தேவனுக்கு வேணும் உண்மை. தேவன் பொய்யை எத்தனை நாளைக்கு தான் ஏற்றுக்கொள்வார்? நாம் பொய்யோடு வந்து எத்தனை நாளைக்கு தான் ஆராதிப்பேன்? ஆராதிச்சு கர்த்தர் அது செய்தார், இது செய்தார் என்று சொல்லி சாட்சி சொல்லி நான் அபிஷேகம் பெற்றவர் போல எல்லாம் நடிச்சு விழுந்து ஒழுங்கின அது செய்து இது செய்து அப்படி இப்படி எல்லாம் சொல்ல என்ன பிரயோஜனம்? கர்த்தர் எதிர்பார்க்கிறது உன்னுடைய உண்மை. நீ உண்மையாயிரு. நீ என்னை விசுவாசிக்கிறது என்ன செய்? உண்மையாய் எனக்கு வெளிப்படுத்து. அதை நான் கேட்கட்டும், அதை நான் பார்க்கட்டும் என்றால் தேவனுக்கு வேணும் உண்மை. தேவனுக்கு நம்முடைய சூழ்நிலையில் ஒரு பொருட்டு அல்ல. அவர் சிலுவையை ரட்சிப்பின் சின்னமாய் மாற்றினார். மரண குழியை அவர் உயிர்ப்பிக்கிற குழியாய் மாற்றினார். சிங்கத்தின் குழியை அவர் சாட்சி குழியாய் மாற்றினார். சிங்கத்தின் குழியிலிருந்து வெளியே வரும்பொழுது எப்படி வாரார்? இப்பொழுது தானியேல் எப்படி வாரார்? சாட்சியோடு வாரா, மேன்மையோடு வாரா. இப்பொழுது அக்கினியிலிருந்து வரும்பொழுது இந்த வாலிபர்கள் எப்படி வருகிறார்கள்? சாட்சியோடு வருகிறார்கள், மேன்மை உயர்த்தப்பட்டார்கள், மேன்மையோடு வருகிறார்கள். சிலுவையில் இருந்த இயேசப்பா அவர் உயிர்த்தெழும் பொழுது எப்படி வாரார்? சாட்சியோடு வாரார், மேன்மை உயர்த்தப்பட்டவராய் வாரார். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறது. நம்முடைய உண்மையை அவர் அறிய விரும்பும் பொழுது, நம்முடைய உண்மையை அவர் சாத்தானுக்கு காட்ட விரும்பும் பொழுது, நம்முடைய உண்மைக்கு அவர் சாட்சியை கொடுக்கிறதோடு மேன்மை உயர்வு நம்ம உயர்த்துகிறார். நம்முடைய வாழ்க்கை உயர்கிறது. நான் முந்திருந்த மாதிரி அழுது கொண்டு இருக்க மாட்டேன். நான் இன்னும் தேவனுக்கு வைராக்கியமா, இன்னும் தேவனுக்காக எழும்புவேன், இன்னும் தேவனுக்காக பேசுவேன், இன்னும் தேவனுக்காக அழைப்பேன். பாப்பாங்க என்னடா இவனுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்தாலும், எத்தனை சிங்கத்துக்குள்ள போட்டாலும், எத்தனை அக்கினிக்குள்ள போட்டாலும், எந்த சிலுவையில தொக்க போட்டு அடிச்சாலும் இவன் உயிரோடு எழும்புகிறான் என்றால் அவர் நம்பிக்கையா இருக்கிற தேவன் அவனை உயிர்ப்பிக்கிறார். அதனால நம்ம யாரும் எதிர்ப்பு செய்ய முடியாது என்ற நம்முடைய நம்பிக்கை தேவன் மேலே, அவர் மேலே அவர் எதிர்பார்க்க நம்பிக்கை எதில் வைத்திருக்கிறாய்?
அசனிய ஃபேமிலியா பேபி போனஸ் இல்லையா என்றால் அநேக நேரங்களில் நம்ம அப்படி யோசிப்பது உண்டு. பேபி போனஸ்ல நாம் நம்பிக்கை வைக்காமல் அதை கொடுக்கிற தேவன் மேல் நம்பிக்கை வைப்போம். அசீனிய ஃபேமிலியாரில் நம்பிக்கை வைக்காமல் அதை கொடுக்கிற தேவன் மேல என்னுடைய 1000 ரூபாய் சம்பளத்தில் நம்பிக்கை இருக்கிறோமா? அந்த வேலையில அந்த சம்பளத்துல நாம் நம்பிக்கை வைக்காமல் அதை கொடுக்கிற தேவன் மேல நம்பிக்கை வைக்க கடவோம். சோசியல் ஹெல்ப் அரசாங்க உதவியில நாம் வாழ்கிறோம். எப்படி இருக்கிறீங்க சிஸ்டர்? எனக்கு பரவாயில்லை, கர்த்தருக்கு சோத்திரம். மாசம் 1000 ரூபாய் கண்ணி 2 மாச கடைசியில வந்து பேங்க்ல எடுத்துக்கிறோம். 1000 யூரோ அல்லது ஏதோ 1000 ரூபாய் வந்து பேங்க்ல கண்ணி 2 விழுந்துடும். எனக்கு ஒரு குறைவும் இல்லை. என் மேய்ப்பர் எல்லாமே பார்த்து நான் பாடுறது போல ஒரு குறைவும் இல்லை எனக்கு. ஏன் அரசாங்கம் சோசல் இருக்கும் வரைக்கும் நான் பாடுவேன். கர்த்தர் சொல்லுகிறார், நீ அதன் மேல நம்பிக்கை வைக்காத, அந்த சோசல் பணத்தை கொடுக்கிற என் மேல அதுல நான் பயத்திலிருந்து சொல்ல வேண்டும். கர்த்தாவே, சோசல் பணத்துல இல்லப்பா நம்பிக்கை, உண்மையில நம்பிக்கை. இந்த சோசல் ஒரு நாளைக்கு இல்லை என்று சொல்லி மதத்துல யார் சாப்பாடு கொடுத்தது? அதே ஆளுக்கு திரும்ப பண்ணி எப்படி இருக்கிறீங்க சிஸ்டர்? அதை ஏன் கேட்கிறீங்க? போன மாதத்துல இருந்து சோசல் காசு போடுறது. இப்ப எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. வயசும் ஆயிட்டு 50 வயசாகி இனி அவர் எனக்கு கல்யாணம் முடிச்சு வருவாங்க. நான் எங்க போறது? பிள்ளைகிட்ட போனா பிள்ளைகள் ஒன்று பேரை வீட்டுக்கு எடுக்கிறது. ஏன்னா இவ்வளவு காலையில பிள்ளைகளை மதிக்க இவங்க 1000 ரூபாய் வாரதுனால இவன் இதை நம்பி இருந்துட்டா. அதனால பிள்ளைகள் எல்லாம் ஒதுக்கிட்டா. இப்ப 1000 ரூபாய் நிறுத்துற உடனே இப்ப ஒரு பிள்ளைகிட்டையும் போக வழி இல்ல. கைவிட்ட புருஷனிடத்துல இந்த 1000 புருஷனையும் கழிச்சு விட்டுட்டான். அப்படி நடக்குது. அதனால புருஷனிட்டையும் போக வழியிலே 1000 நம்பி இந்த 1000 கையை விட்ட உடனே ஆண்டவருடைய நம்பிக்கை எதன் மேல? அந்த 1000 கொடுக்கிற தேவன் மேல. நாம கதை ஒதுக்கி பூட்டுவோம். விழுந்தாத்தா போடுங்க. கள்ள வந்துட்டாங்க. விழுந்தாத்தா போடுங்க. கள்ள வந்துட்டாங்க. நமக்கு கதவில்லை பாதுகாப்பு. கதவல்லப்பா, நீ தான் பாதுகாப்பு. போலீஸ் அல்ல, ராணுவம் அல்ல,